ஹேட் அனிமேஷனுக்கு நான் டெவில் ஸ்மித் பார்ட் 5 தான் வந்திருக்கேன். போன பார்ட்டில் இதோட முடிச்சிருந்தோமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே தேங்க்யூ. அண்ட் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிறேன், கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க சொல்லியிருந்தீங்க. ஓகேம்மா, நான் கண்டிப்பாக சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதில் மோர் டீட்டெயில்ஸ் இருக்கிறனால தான் நான் வந்து இவ்வளோ ஸ்லோவாக கொண்டு போய்கிட்டுருக்கேன். சரி, நான் சீக்கிரமாகவே முடிச்சிடுறேன். த்ரில்லர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்க, த்ரில்லர் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க, போன பாட்டு நம்ம எதோட முடிச்சிருந்தோன்னா, நீங்களும் உங்கள் பெஸ்ட்டு கிவியும் சுடுகாட்டிலேருந்து சைக்கிள் எடுத்து வந்துட்டுருப்பீங்க. அதோட தான் முடிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. ஸோ நம்ம இதிலேருந்தே கண்டினியூ பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் அப்படியே சைக்கிளை தள்ளிக்கிட்டே பேசிகிட்டே வந்துட்டுருக்கீங்க. என்னடி நேற்று பேய் வந்துருச்சுல? இது பேய் இல்லடி, அப்புறம் டெவில் டி, என்ன கருமமோ இருந்துட்டு போகுது, பேய் தானே எனக்கு பொறுத்த இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு நான் புலம்பிகிட்டே வந்துட்டுருக்கான். என்னடி என்ன வளர்றேண்ணா? என்ன அம்னிஷியாவா உனக்கு, டக்குன்னு மறந்துட்டியா? இல்லை அப்படிலாம் இல்லை அப்படி சொல்லிட்டு நான் அந்த பேயை பற்றி தான் பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க, அந்த டெவலை பற்றி. அதுக்குள்ளே நீங்கள் அப்படியே நிம்மதி பார்க்குறீங்க. உங்கள் வீட்டுக்கிட்ட வந்துருப்பீங்க, அங்கே யாரும் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்குது. கிவி இங்கே பாருடி. என்ன வயனாச்சு? அங்கே கொஞ்சம் பாரு, என் வீட்டு முன்னாடி அந்த பேய் நிற்குதுடி. இப்போ தான் டெவல்னு என்ன கருமமோ என் வீட்டு முன்னாடி நிற்குது பாரு அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் ஃப்ரெண்டும் அங்கே பார்க்குறா. ரொம்ப தூரத்துலேருந்து இங்கே தள்ளியில் வந்துட்டு இருந்துருப்பீங்களா? அங்கே ஒரு உருவம் நிற்கிறது மட்டும் உங்களுக்கு தெரியுது. அந்த உருவங்களை பார்த்து இப்போ கையாட்டுது. அவ்வளோதான், அவங்க 2 பேத்துக்கும் போயிடுவீங்க, பேண்ட்லேயே போயிடுவீங்க போல். அந்தளவுக்கு பயந்துட்டு, என்னடி வீட்டுக்கே வந்துருச்சு, அவ்வளோதான் நம்ம விடாது போல், செத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கண்ணா அப்படியே வந்து தெரிச்சு ஓடிடலான்னு பார்க்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டுனா அதுக்கு மேலே தெரிச்சு ஓடலான்னு தான் பார்க்குறா. அவன் உங்கள் சைக்கிளை திருப்பிட்டு ஓடவே ஸ்டார்ட் பண்ணிட்டான். நில்றி, வீட்டுக்கிட்ட தானே இருக்குது, பார்த்துக்கலாம், இங்கே பாரு, இப்போ தானே கோவிலை தாண்டி வந்திருக்கோம், ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் அப்படியே பிடிச்சி எடுத்துகிட்டு பாருங்க. அப்படியே கிட்ட போனோம் தான் தெரியுது, அங்கே ஒரு மனுஷன் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்காடி என்னை இழுத்துட்டு போக பார்த்தா, ஐயோ ஏன்டி அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டை பிடிச்சி நீங்கள் இழுத்துகிட்டே போயிட்டு இருக்கீங்க. கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது, அது வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான். ஜிமின், நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் வீட்டில் தானே இருக்கணும். எனக்கு உடம்பு சரியில்லையா? நல்லா ஃபுல் க்யூராக தான் இருக்கேன். இன்றைக்கி நீ என் வீட்டுக்கு வரணும், எங்கே நீ வரவே இல்லை அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. காலையில் நீங்கள் வந்து வெளியே போகும்போது சாயங்காலம் ஒரு முக்கியமான வேலை இருக்கணும் அம்மா சொல்லியிருப்பாங்கள்ல, அதுவே இந்த வேலை தாங்க ஞாபகமே வருது உங்களுக்கு. இப்போது அச்சோ மறந்துட்டேன் ஜிமின் அப்படி சொல்லிட்டு நீங்கன்னா ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டுனா என்ன கருவும் கன்றா விடாது வலிரா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு என்னன்னே தெரியாமல் பாட்டுக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக ஃபேஸ் வச்சுட்டு பார்த்துட்ருக்கா. யார் இவங்கிட்டதுக்கு நீ பேசிட்ட, அதெல்லாம் பேசக்கூடாது வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் கையை பிடிச்சி எடுக்கிறான். ஈரடி, நான் தான் சொன்னல ஜிமின். ஓ, இவர் தான் அவரா, அந்த ஐடி கார்டு பையன் அப்படிங்கிறான். இது ஐடி கார்டு பையனா அப்படி சொல்லிட்டு ஜிம்முன்னு பார்க்குறாரு. நீங்கள் தானே வந்து இல்லாத ஐடி கார்டை கொடுக்க வந்தது. ஹலோ, நான் ஐடி கார்டை கொடுக்க வந்தால் எனக்கு ஆக்சிடெண்ட்டாக எடுத்துன்னு அதை சொல்லி காட்டாதீங்க. பட் நீங்கள் ஐடி கார்டை எடுத்துகிட்டு வந்ததே எனக்கு ஞாபகம் இல்லை. என் ஐடி கார்டை நான் எல்லா நேரமே கூட தான் வச்சுட்டு இருந்தேன், எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க அப்படி சொல்லி கேட்டோன்னே, நான் ஐடி கார்டை தான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியே தான் நான் சொல்கிறது பையன் இருந்தாலும் உங்கள் அம்மா தான் எனக்கு கொடுத்து அனுப்பினாங்க, உங்கள் அம்மா கிட்டே கேட்கலாம். அதான் எனக்கு ஒன்றும் புரியலை. ஃபஸ்ட் எக்ஸாம் அன்றைக்கி நான் என்னோடய ஐடி கார்டெலாம் வந்து கையில் தான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க ஃப்ரெண்டும் ஆமாம், அவள் ஐடி கார்டை தேடினேங்கிறது உண்மை தான். பட் அதுக்குள்ளே வந்து ஐடி கார்டு பேக்கில் தான் இருந்திருக்கு. அவள் பார்த்துட்டு வந்து சொல்லிட்டா, அவள் ஐடி கார்டெலாம் மறந்து வச்சுட்டு வர ஆளே இல்லை அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டும் சொல்கிறா. என்ன அப்போ நான் போய் சொல்கிறேன்னா நீங்கள் போய் சொல்கிறீங்களா? நீங்கள் தான் போய் சொல்கிறீங்க. அப்படி இருந்தாலும் என் அம்மா எப்படி போய் சொல்கிறதாகும் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து நீங்கள் கேட்குறீங்க. இல்லை, இதுக்கு வந்து ஒரு முடிவு நம்ம கெட்டலாம் இருந்தா, நீ என்னடி முடிவு கட்டுறது, நம்ம கண்டுபிடிக்கணும், மாற்றி சொல்கிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கிட்ட சொல்கிறீங்க. கண்டுபிடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் அவங்கக்கிட்ட அப்படியே தோல் மேலே கையை போட்டு நின்றுட்டுருக்கா. ஜிமின் வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு, என்ன இவ்வளோ க்ளோஸாக நிற்கிறாங்க, லெஸ்பியனாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கிவி வந்து அதை கேட்ச் பண்ணிடுறா. என்ன நினைக்கிற நீ அப்படி சொல்லிட்டு எகிரிட்டு வரா. நம்மளோட வயசில் கிட்டத்தட்ட 16 வருஷம் பெரியவரடி, மரியாதை கொடுறி அப்படிங்கிற. என்ன இவனுக்கெல்லாம் மரியாதையா, இவன் எப்படி பார்க்குறான் பாரு, நம்மளை செஸ்ட்டை தாண்டி பார்க்குறான் அப்படின்னு சொன்னோன்னே, அவர் ரொம்ப நல்லவர், நீ அமைதியார் அப்படி சொல்லிட்டு அவங்க கிவியை பிடிச்சி நீங்கள் எப்படி பின்னாடி இருக்கிறீங்க. இல்லை நாங்கள் அப்படிலாம் பார்க்கல, ஜஸ்ட் நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகினீங்களா, அதனால் அப்படி சொல்லிட்டு நீங்கள் இன்னசென்ட்டாக பார்க்குறீங்க. அதுக்குள்ள உங்கள் ஃப்ரெண்ட் என்ன லெஸ்பியன் நினச்சி அப்படி சொல்லிட்டு செருப்பு கொண்டு அடிக்க வந்துடுவா போல, அந்தளவுக்கு வந்து இப்படி கொந்தளிச்சுட்டு வந்துட்டுருக்கா. தாயே இருமா, கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுக்குறாடா பாரு, உன்னோட 16 வயசு பெரியவனா, என்னடா ஏஜ் ஸ்டேஷன் நம்பர் ஏதோ லவ் பண்ணுறவங்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்கிறா பாரு அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே முடிச்சுட்டே நிற்கிறாரு. சரி இப்போதைக்கு எங்கள் வீட்டு மேலே நிற்கிறீங்க பாருங்கள், நானும் உன்னை வந்து வீட்டுக்கு வெளியே நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கோம் வா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டையும் ஜிமினையும் எடுக்கிறீங்க. அதுக்குள்ளே உங்கள் ஃப்ரெண்டுனா இருடி டைம் ஆச்சு நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிச்சுக்கிட்டு ஓடிடுறா. சைக்கிளாச்சு எடுத்துகிட்டு போடி எப்படி நடந்து போவானா, உன் பிங்கி நீயே வச்சுட்டு அழு அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. நீங்கண்ணா
சரி வாங்க ஜிம்மின்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போகிறீங்க ஜிம்மினை. இரு 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 நான் சொல்கிறத கேட்கறதுக்கு முன்னாடி, நான் எதுக்கு இங்கே வந்து நிற்கிறதுக்கு கேட்கறதுக்கு முன்னாடி நீ என்ன உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா? உங்கள் அம்மாவும் நீ வந்து இன்றைக்கி சாயங்காலம் வரதான் இருந்துச்சு என் வீட்டுக்கு தெரியுமா? ஆமாம் அப்படி தான் தெரியும் தான் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. இது நினைக்கிறியா என்னம்மா நீ அப்படி சொல்லிட்டு ஜிம்மினும் கேட்குறாரு. இல்லை என்ன மேட்ருக்கவங்க அப்படி நீ வரதா இருந்துச்சா, நீ வரலையா வீட்டில், அதனால என்ன ஆச்சுன்னா அப்படி சொல்லிட்டு குட்டி ஃப்ளாஷ்பேக் ரொம்ப எடுத்துகிட்டு போகிறான்ல. சரி வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ உங்கள் அம்மா தான் அப்படியே வீட்டிலேருந்து வேகமாக கிளம்பிட்டுருக்காங்க. ஐயோ இந்த ஒயனி பிள்ளை எங்கே தான் போய் தொலைஞ்சா தெரில, சொன்ன டைமுக்கு வந்து தொலையாது. காலையில் போனது ஊர் மேய்ச்சிட்டு எப்போ தான் வந்து தொலையுமோ, அதுவும் என்ன ட்ரெஸ்ஸோட போனால் தூங்கி எழுந்துச்சு அப்படியே போக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வந்து கரிச்சு கொட்டிகிட்டே அவங்க அம்மா வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. இதில் உங்கள் ஃபோனுக்கு வந்து கால் பண்ணி பார்க்குறாங்க. ஐயோ எங்கே தான் போய் தொலைஞ்சா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மாவும் உங்களோட உங்கள் அம்மா ரூம்லேருந்து வெளியே வராங்க. பார்த்தா ஃபோன் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. வீட்டுக்கு வந்துட்டாலா அப்படி சொல்லிட்டு உங்கள் ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்கள் உங்கள் ஃபோனை அப்படியே வீட்டிலே வச்சுட்டு போயிருப்பீங்க. ஐயோ இந்த கழுதி வச்சுட்டு என்ன தான் பண்ணுறதோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் அப்படியே வந்து கிச்சனுக்கு போயிட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து ஒரு கவரில் போட்டு அப்படியே இதை எடுத்துகிட்டு வெளியே வந்து வீட்டை சாத்திட்டு வெளியே போகிறாங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தானே ஜிமினோட ஹவுஸ். அப்படின்னு வந்து ஜிமினோட வீட்டுக்கு போயிட்டாங்க. ஹாலிங் பெல் அடிக்கிறாங்க. ஜிமின் வந்து அப்படியே பொறுமையாக ஓப்பன் பண்ணுறாரு. வாங்க ஆண்டி வாங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து உள்ள கூப்பிட்றாரு. ஆனால் ஜிமினோட ஃபோக்கஸ் அங்கே இல்லவே இல்லை. ஃபுல்லாக உங்களை தான் தேடுது. அப்படியே பின்னாடி பார்க்குறாரு. என்னாச்சு தம்பி ஏன் அப்படி பார்க்குறீங்கன்னா, இல்லை ஆண்டி வயன் எங்க, ஐயோ அவளாம் வரேன்னு தான் சொன்னான், எங்கே போய் ஊர் மேய்ச்சிட்ருக்கான்னு தெரில, இன்னும் வரல அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து ஜிமினி வந்து அப்படி உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. ஜிமின் உங்கள் அம்மாவை உள்ளே போயிட்டு, தம்பி நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டேங்க. நீங்கள் தான் வந்து வீட்டுக்கு வீணாக வரீங்க. இது நான் இப்போ வர்றது உங்கள் பிரச்சனையாப்பா? அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் எதுக்கு வந்து வீணாக வந்து உங்களை சிரமம் பண்ணிட்டு வரணும்? அப்படிலாம் இல்லை தம்பி, என் புள்ள மாதிரி எப்படின்னோன்னே, புள்ளன்னு சொல்கிறத விட மருமகன்னு சொன்னால் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னா வந்து வெக்கப்பட்டு போய் உட்கார்றாரு. ஸோ ஏன் தம்பி என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி செவந்திருக்கோங்க கண்ணெல்லாம்? ஒன்றும் இல்லை, இப்போ தான் உடம்பு சரியில்லாமல் சரியாச்சு, அதான் செவந்திருக்கு போல. நான் தான் சொன்னேன் உங்களுக்கு உடம்பு இன்னும் சரியாகலன்னு சொல்லிட்டு எடுத்து வந்து ஆப்பிள் அப்படியே வந்து பீல் பண்ணி கட் பண்ணி கொடுக்குறாங்க. ஐயோ போதும் ஏன் இன்னும் நீங்கள் சாப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டு பாசமாக எடுத்து அப்படியே வாயில் விட்டுறாங்க. எப்படியும் வந்து 10 மினிட்ஸ் போயிருக்கும். எங்கே வயன் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு ஜிம்மினுக்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸ் உங்கள் மேலே தான் இருக்கும். எங்கே வயன் இன்னும் வரல ஆண்டி, தெரியலையப்பா அப்படின்னு சொல்கிறது கூட நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கிளம்புறாரு. இல்லை தம்பி நீங்கள் இருங்க, உங்களுக்கு ஏன் வீண் சிரமம், நானே வந்து கால் பண்ணுறேன்னா அவள் தான் ஃபோனை வீட்டில் வச்சுட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்கிறாரு. அது அப்படி உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் கூடவே எடுத்து இருக்கீங்களே ஃபோனை அப்படின்னு. ஆமாம் இல்லை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இதோ போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போகிறாரு. எவ்வளோ நல்ல பையன் இல்லை அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து வெளியே வந்திருப்பாரு. கரெக்டாக வந்து உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்துருக்கீங்களான்னு பார்க்க வந்திருப்பாரு. அந்த சமயத்தில் தான் நீங்கள் வந்துருப்பீங்க. அதை சொன்னோன்னே, ஓ இப்படி வேற ஒரு விஷயமா, சரி வாங்க நம்ம உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு கிட்டத்தட்ட வீட்டு வாசலுக்கே போயிடுறீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. அதுக்குள்ளே ஜிமின் வந்து உங்களை இழுத்துட்டு கேட்டெல்லாம் தாண்டி அப்படி சொல்லிட்டு கதவு திறந்து உள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஐயோ நம்ம வேறு லேட்டாக வந்திருக்கவே, அம்மா வந்து காலையில் என்னென்ன சொன்னாங்க, இன்றைக்கி நம்மளுக்கு பூசடா அப்படிங்கிறது நீங்கள் நினச்சி ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே அப்படியே ஒரு ஃபயர் ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆகுது. அப்படி ஒரு ஆரா அப்படியே நீங்கள் எரிஞ்சிடுவீங்க போல். என்னடான்னு பார்த்தா அவங்க அம்மா தான் அப்படியே வந்து கண்ணிலே எரிக்கிற மாதிரி ஒரு லுக்கு விட்டு உட்காந்துருக்காங்க. அங்கே அவங்க எரிக்கிறது இங்கே வரைக்கும் சுடுது, அந்த அளவுக்கு வந்து ஒரு இதில் உட்காந்துருக்காங்க. உங்களுக்குண்ணா அவ்வளோதான் வயிற்று கலக்கார முடிச்சிருச்சு. ஐயோ அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து உள்ளே அப்படியே பொறுமையாக நீங்கள் காலை எடுத்து வைக்கிறீங்க. வா ஏன்மா எப்போ வந்த, எங்கே போயிட்டு ஊர் மேய்ச்சிட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா அது பிங்கி இருக்கால, என்ன பிங்கி நோங்கின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே வந்து அடிக்க வராங்க. வெளியே இருக்கலாம் பார்க்காம ஜிம் தான் வந்து தடுத்துட்டு, ஏன் இப்படி பச்சை குழந்தை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாரு. இப்போ பச்சை குழந்தையா அப்படி சொல்லிட்டு உட்காடுறாங்க. இப்படி தான் டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 மந்த் உங்கள் சம்மர் ஹாலிடேஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கும். இதில் வந்து உங்கள் அம்மா உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. வா ஜிமினை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே உங்கள் வீட்டுக்கு வர ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இப்படியே வந்து உங்கள் 2 பேர்த்துக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஜிமின்னா வந்து உங்களோட ஃபுல்லாக லவ் மூடில் தான் பார்ப்பாரு. நீங்கன்னா ஒரு பிரதர் அந்த மாதிரி தான் பார்த்துட்ருப்பீங்க. இன்றைக்கி வந்து உங்களோட ஃபஸ்ட் டே ஸ்கூல். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஆல்ரெடி உங்களோட நியூ ஸ்கூலில் அட்மிஷன் போட்டிருப்பீங்க. நீங்கள் 11th ஒரு புது ஸ்கூல் தான் போகிறீங்க. ஸோ அந்த ஸ்கூலில் தான் அட்மிஷன் போட்டிருப்பீங்க. நீங்கள் அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் எல்லோ வித் ப்ளூ செக்குடு யூனிஃபார்ம் தான் நார்மலாக இருக்குது. அவ்வளோதாங்க சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி அதை போட்டுட்டு தான் நீங்கள் அவ்வளோ ப்ரிட்டியாக ரெடி ஆகி போய்கிட்ருக்கீங்க. ஸோ உங்களை ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து ஜிமின் தான் வந்திருக்காரு. ஜிமின் நீங்கள் இல்லை நான் தான் ட்ராப் பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் இல்லையா? இல்லை இருக்குது இப்போ கிடையாது, நான் வந்து உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு
உங்களை ஜிமின்னா வந்து கூட்டிகிட்டு போகிறாரு பைக்கில் வச்சு. பட் டைம் வந்து ஒரு 8:10 இருக்கும், 8:45 தான் உங்கள் ஸ்கூல் டைமிங். ஸோ வந்து அப்படியே போகிற வழியில் ஏன் வயன் 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 அப்படின்னு சவுண்டு கேட்குது. என்னடா அப்படியே வந்து ஜிமின் வந்து பைக்கை ஸ்டாப் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, என்னடான்னு பார்த்தா வேறு யாரும் இல்லை, கிவி தான். பேக் அப்படியே மாட்டிக்கிட்டு ஷூ வந்து இப்போ தான் மாட்டிட்டு போல அப்படியே கால்லேருந்து நல்லா இழுத்து விட்டுட்டு ஒரு பேக் அப்படியே வந்து ஒரு சைடாக போட்டுட்டு 2 சைட்லையும் போட்டு ஒயன் அப்படி சொல்லிட்டு அப்படியே கையை காமிச்சிட்டே வந்து ஓடி வரா. என்னடி இப்படி கந்தரக்குளமாக ஓடி வந்துட்டுருக்க? இது கந்தரக்குளமா? நான் வந்து உன் கூட தான் வரலான்னு பார்த்தேன், வெளியே வந்து ஷூ வந்து கரெக்டாக போட்டுகிட்டே வரேன், டக்குன்னு நீ பைக்கில் போகிறேன், எனக்கு எப்படி இருக்குண்டி அப்படி சொல்லிட்டு வந்து நிற்கிறாரு. வந்து நிற்கிறா. இன்னொன்று யார் கூட பைக்கில் போகிற, உங்கள் அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா. பார்த்தா ஜிமின் அப்படியே வந்து கண்டி அடிக்கிற மாதிரி 2 பேர் பார்த்துட்டு, இவன் கூட எதுக்கு நீ போகிற, இவன் கூட நீ போகக்கூடாது, நம்ம நடந்து கூட பார்க்கலாம், இவன் கூட நம்ம போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டா அவங்கள பிடிச்சி இழுக்கிறா. என்னடி ஆச்சு இப்போ உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே கேட்குறீங்க. இவன் கூட போகக்கூடாது, இவனுக்கு எனக்கு ஆகவே ஆகாதுன்னா. ஆமாம், இவ தான் உன் ஃப்ரெண்டா? அன்றைக்கி வந்தால குட்டி சத்த மாதிரி இருக்கா, இவ கூட நம்ம எதுக்கு போயிட்டு வா, ஃப்ரெண்ட்ஷிப் ஃபஸ்ட்டு கட் பண்ண சொல்லிட்டு ஜிமின் ஒரு பக்கம் இருக்க, உங்கள் ஃப்ரெண்டு ஒரு பக்கம் இருக்கேன்னா 2 பேரும் இருக்கிறீங்களா வித்த அப்படி வந்து பிச்சு எடுத்துருவீங்க போல, விடுங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டை பிடிச்சி நீங்கள் எடுத்துட்டு மாறியாதே வாடி அப்படி சொல்லிட்டு பைக்கில் வந்து உட்கார வைக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்காக மட்டும் தான் உட்காடுறா. அப்படியே மூஞ்சி திருப்பி கையை கட்டிட்டு உட்காந்துட்ருக்கா. ஜிமின்னா உட்காந்து ஆல்ரெடி வந்து ஹீரோ ஹோண்டா தான் அவர் வச்சுருக்கிறது. ஒருத்தர் உட்காந்து பின்னாடி வந்து 3 பேர் உட்காந்தா அவ்வளோ சௌகரியமாக வந்து உட்கார முடியும், பட் வந்து அவ்வளோவா உட்கார முடியாது. ஸோ ஜிமின்னா அவர் மேலே இருக்க கோவத்தை அப்படியே பிச்சுக்கிட்டு வண்டி எடுக்கிறாரு. கையை கட்டிட்டு எங்கேயும் பிடிக்காம உட்காந்துருப்பாள். அப்படியே அவர் எடுத்து ஸ்பீடுக்கு வந்து ஜர்க்காய் அப்படியே பின்னாடி போகிறா. கொஞ்ச நாள் விழுந்திருப்பா. நல்ல வேலை நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. பார்த்தியா, இதுக்கு தான் அவன் கூட வரவே இல்லை அப்படி சொல்லிட்டு டாமன் ஜெரி மாதிரி 2 பேர் சண்டை போட்டே வராங்க. ஐயோ, கிவியும் ஜிமினை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நீங்களும் வந்து கிவியை வந்து பிடிச்சிட்டே வரீங்க. அவனா கையை கட்டிட்டு இந்த பக்கம் மூஞ்சி திருப்பிட்டே வந்துட்டுருக்கா. கிவி, ஏண்டி எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கவே இல்லை, எதுக்கு இவன் கூடலாம் நீ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்க? அவர் எனக்கு அண்ணா மாறிடி அப்படி சொன்னோன்னே ஜிமின் காதல் வந்தது. எது அண்ணாவா? அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு ஹார்ட்டே வளர்ந்துருது. ஸோ அப்படியே வந்து உங்களை ஸ்கூல்லேயும் ட்ராப் பண்ணுறாரு. பாய் ஜிமின் அப்படி சொல்லிட்டு நீங்களும் சொல்லிட்டு போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அப்படியே எடுத்துகிட்டு இவன் கூடலாம் வர வேண்டியது இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் பார்த்தா அவ்வளோ பெரிய பில்டிங் அந்த ஸ்கூலு. நீங்கள் ஆல்ரெடி ஒன் டைம் வந்திருப்பீங்க, அட்மிஷன் போடுறதுக்காக. இப்போ அப்படியே கால் எடுத்து வைக்கிறீங்க. அட்மிஷன் போட போது வந்த அதே ஆறா ஒரு மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது இந்த பிளேஸே. டக்குன்னு ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு இலூஷன் மாதிரி வந்துட்டு போகுது. உங்களோட ரைட்டில் இருக்க உள்ளே எடுத்து வச்சுருப்பீங்களா ஸ்கூல் பில்டிங்குள்ளே கேட்டை தாண்டி அந்த ஒரு செகண்ட் நீங்கள் வச்ச அந்த ஒரு செகண்ட் ஃபுல்லாக இருக்கிற பிளேஸே அப்படியே இருட்டாகி ஒரு மாதிரி வித்தியாசமான சவுண்ட்லாம் கேட்குது. அது வந்து ஒரு செகண்ட் கூட இருந்திருக்காது, டக்குன்னு ஸ்டாப் ஆயிடுச்சு. உங்களுக்கு நான் ஒரு மாதிரி ஜர்க்கான மாதிரி இருக்குது. இதே ஃபீல் தானே நான் அட்மிஷன் போடும்போது கிவி கூட வந்தபோது ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் நடந்து போகிறீங்க. அப்படியே அந்த ஸ்கூலுக்குள்ளே நடந்து போகும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, யாரோ வந்து நம்மளை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. சுற்றி பார்க்குறீங்க, அவ்வளோலாம் அங்கே யாருமே இல்லை, ஜஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் உள்ளே போய்கிட்டு இருக்காங்க. ஒரு எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸும் போய்கிட்டு இருக்காங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் போய்கிட்டு இருக்காங்க. உங்களுக்குலாம் யாரோ பார்க்குற மாதிரியே இருக்குது. கிவினா அவங்கள மறைச்சிட்டே போய்கிட்டு இருக்கா, பிகாஸ் அங்கே உள்ள பாய்ஸ்லாம் அவங்கள வந்து முழுங்குற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. எப்படி பார்க்குறாங்க பாரு பையனை தின்ற மாதிரி அப்படி சொல்லிட்டு கிவினா அவங்கள மறைச்சிட்டே போய்கிட்டு இருக்கா. என்னம்மா ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்குண்ணா? இல்லை, எனக்கு யாரோ என்னை பார்க்குற மாதிரியே இருக்குண்ணா. இங்கே இருக்கிற கழுதைங்களாம் உருக்கிங்க, எப்படி பார்க்குறாங்க பாரு உன்னையவேண்ணா. இல்லடி, இது எத்தனையோ பாய்ஸ் என்னை பார்த்துருக்காங்க, அப்போ வராத ஃபீல் எனக்கு இப்போ வருது, யாரோ ஒருத்தவங்க தனியாக என்னை பார்க்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பிளேஸ்லேருந்து பார்க்குற மாதிரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் மேலே கை காட்டுறீங்க. 2 பேரும் மேலே தான் பார்க்குறீங்க. பார்த்தா அங்கேருந்து யாரோ வந்து உங்களை பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது உங்களுக்கு மட்டும். அந்த இடத்துல யாருமே இல்லை, பட் யாரோ உங்களை பார்க்குற மாதிரி இருக்குது. உங்களுக்கு மட்டும் 2 ஐஸ் தெரிஞ்சுட்டு, ஒரு ஒயிட் கலரில் ஐஸ் தெரிஞ்சுட்டு டக்குன்னு அந்த இடத்துலேருந்து போயிடுது. அங்கேருந்து யாரோ என்னை பார்க்குற மாதிரியே இருக்குடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் தான் காட்டுறீங்க. அது என்ன பிளேஸ்னால், உங்கள் அந்த ஸ்கூலோட உங்கள் ஸ்கூலில் வந்து 3 ஃப்ளோர்ஸ் இருக்கும். 3rd ஃப்ளோரில் வந்து யாருமே அலோட் கிடையாது. உங்களோட கிளாஸ் கூட 2nd ஃப்ளோரில் தான் இருக்கும், பட் 3rd ஃப்ளோரில் ஒரு ரூம் மட்டும், அதில் யாரோ உங்களை பார்க்குற மாதிரி இருக்குது. கிவினா, சும்மா இருடி, சும்மா இமேஜினேஷன். நேற்று நைட் என்ன படம் பார்த்தேன் நானா, த ரிங் அப்படி சொல்லிட்டு ஒரு கோஸ்ட் மூவி பார்த்தேன், அதோட எஃபெக்டாக வந்து தோல் அப்படி சொல்லிட்டு உங்கள் கிவினா எடுத்துகிட்டு போகிறா. அவெல்லாம் வந்து பேசுறது மட்டும் தான் அப்படி இருக்கும். அவங்கள ரொம்ப ப்ரொடக்டிவாக பார்த்துட்டு மேலே கூட்டிகிட்டு போகிறா. கீழே போயிட்டு அங்கே ஆண்டி இருக்காங்க. ஆண்டி, 11th A1 கிளாஸ் எங்கே இருக்குது? 11th A1 ஆமா, அது வந்து 2nd ஃப்ளோரில் ஸ்டெப்ஸ் ஏறினோன்னா ரைட் எடுங்க, ரைட் எடுத்து இன்னொரு ரைட் எடுத்திங்கன்னா அங்கேருந்து இருக்கிற 2nd கிளாஸ்மா அப்படி சொல்லிட்டு அனுப்பிவிட்றாங்க. அப்படி உங்களுக்கு எந்த ரூட்டும் தெரிலன்னா மேலே போனீங்கன்னா அங்கே சில ஆன்ட்டிஸ் இருப்பாங்க, அங்கே கேளு அப்படி சொல்லிட்டு அனுப்பிவிட்றாங்க. நீங்களும் வந்து அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறிங்க.
ஐ மீன் எப்படின்னா ஒரு ஸ்டெப்ஸ் அப்படியே வந்து திரும்பி ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டெப்ஸ் போய் செகண்ட் ஃப்ளோர், அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டெப் வந்து கண்டினியூவாக தேர்ட் ஃப்ளோருக்கு இருக்கும்ல. நீங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோரில் வந்து கால் எடுத்து வைக்கிறீங்க, திரும்ப அந்த ஆரம் உங்களுக்கு ஃபீல் ஆகுது, யாரோ வந்து அப்படியே பார்க்குற மாதிரியே. உங்களுக்குனா வந்து அப்படியே உங்கள் கையை வச்சு பாடி ஒரு மாதிரி மறைச்சிக்கிறீங்க. பிகாஸ் உங்களுக்கு யாரோ வந்து ரொம்ப ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டாக நர்வஸாக இருக்குது, கால்லாம் நடுங்குது. உங்கள் ஃப்ரெண்ட் அப்படியே வந்து இழுத்துட்டு அந்த ஆன்ட்டி கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கா. திரும்பி அப்படியே தேர்ட் ஃப்ளோருக்கு போகிற படிக்கிட்ட பார்க்குறீங்க, கேட்டு வந்து பூட்டு போட்டிருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்டும் 11th A1 எங்கே ஆண்டி இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த ஆண்டிகிட்ட கேட்டுட்ருக்கா. உங்களுக்குன்னா அந்த பக்கம் அந்த கேட்டே போய் பார்த்துட்ருக்கீங்க. டக்குன்னு ஒரு செகண்ட் அந்த கேட்லேருந்து யாரோ உங்களை பார்க்குற மாதிரி இருக்குது. ரொம்ப கிட்ட தான் நின்றுட்டுருப்பீங்க. உங்களுக்கு ஜர்க்காகி உங்கள் ஃப்ரெண்டோட ஹேண்ட் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. என்னடி ஆச்சு அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்க்குறா. அவங்க ஃபேஸே வந்து பயந்த மாதிரி இருக்குது. பையன் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறா. இல்லை ஒன்றும் இல்லை ஆண்டி, ஏன் இந்த டோர் வந்து சாத்திருக்கு? அது வந்து ஒரு இரும்பு கம்பி போட்ட கேட் மாதிரி தான், அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. கிட்டத்தட்ட வந்து ஒரு கேட்டு வலைலாம் போட்ட மாதிரி இருக்குது, ஆனால் வந்து ஒரு இரும்பு, ஓகேவா, அந்த மாதிரி இருக்குது. ஏன் இந்த கேட் பூட்டியிருக்கு? இதுவாம்மா மேலே போகிறதுக்கு யாருக்கும் அலோடு இல்லை. இந்த மாதிரி வந்து ஐ மீன் வரிசையாக வந்து அட்டண்டன்ஸ் ஆர்டரில் ஸ்டூடெண்ட்ஸை மேலே க்ளீன் பண்ண மட்டும் சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆண்டினா. ஓ அப்படியே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்து ரூட் கேட்டு கிராஸ் ஆகி போகிற வரைக்கும் அதையே பார்த்துட்டே இருக்கீங்க, போகிற அந்த கேட்டே என்னவா இருக்கும் மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு தாட். பிகாஸ் அங்கேருந்து யாரோ பார்க்குற மாதிரி வந்துருக்குமா. ஸோ நீங்கள் அப்படியே போகிறீங்க. அப்படியே வந்து என்ன சொன்னாங்க, இங்கேருந்து ஒரு ரைட் எடுத்து இன்னொரு ரைட் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு நான் வந்து குழம்பு போயிட்டு அப்படியே போகிறா. மக்கு சாம்ராணி, இது கூட ஓடி உனக்கு தெரியாது, ஏன் கிவிங் இப்படி இருக்க, இப்படி ஒரு ரைட்டு இப்படி ஒரு ரைட்டுன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டையும் நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு இதுதான் நம்மளோட கிளாஸ் ரூம். எத்தனை கிளாஸ் ரூம்? செகண்ட் தானே, அங்கே பாரு 11th A1 போட்டிருக்கா, இது கூடவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டோட தலையிலேயே கொட்டிட்டு அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்படியே 2 பேரும் கையை பிடிச்ச மாதிரி தான் என்ட்ராக்குறீங்க. நீங்கள் சீக்கிரமாகவே வந்திருப்பீங்க. பெஞ்சஸ்லாம் வந்து தாறுமாறு தக்காளி சோறு மாதிரி அப்படியே ஷேக் ஐ மீன் கரெக்டான ஆர்டரில் இல்லாமல் நகண்டு இருக்குது. என்னடி இப்படி நகண்டு இருக்குது? நான் கெஸ் பண்ணிட்டேன். ஆன்டிஸ்லாம் நேற்று வந்து தூக்கம் வந்திருப்பாங்களா, ஐமீன் ரூமை கூட்ட வந்திருப்பாங்களே, அப்போ வந்து பெஞ்சு நல்லா தாறுமாறு இழுத்து போட்டு கூட்டிகிட்டு அடுக்காமல் போயிருக்குங்க அந்த ஆண்டி. என்ன கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தானே ஃபஸ்ட் வந்தீங்க, நீங்கள் தான் பெஞ்ச் அடிக்க ஆகணும். ஸோ அப்படியே வந்து பொறுமையாக அடுக்கி எங்கே போய் உட்கார தெரியாமல் ஃபஸ்ட்டு பெஞ்ச் தான் நம்மளுக்கு ஆகாதுப்பா அப்படி சொல்லிட்டு நல்ல ஒரு மிடில் பெஞ்சில் போய் உட்காடுறீங்க. ஐ மீன் அங்கே வந்து 5 பெஞ்சஸ் போட்டிருப்பாங்க. அந்த 5ல் வந்து மிடில் பெஞ்சில் உட்கார வேணாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து 4th பெஞ்ச் போகலாம், அந்த மாதிரி பிளேஸில் உட்காருறீங்க. நீங்கள் இது பார்த்தா கரெக்டாக இருக்கும் நம்ம ஹைட்டுக்கு அப்படி சொல்லிட்டு உட்காந்துக்கிறீங்க. கொஞ்ச நேரம் போக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. நீங்களும் சில ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் பேசலாம் ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் கிவினா விடுற மாதிரி கிடையாது. எவகிட்டையாச்சும் போய் பேசினேன் அறுத்துருவேன், எவ்வளோச்சும் உங்ககிட்ட வந்து பேசினா அவளையும் அறுத்துருவேன் அப்படி சொல்லிட்டு உங்களை உட்கார வச்சுட்டு அப்படியே ப்ராடக்டிவாக அவங்க சைட்லேயே உட்காந்துக்கிறா. அந்த சைட்லேருந்து யாராச்சும் பேச வந்தாங்கன்னா அவளை கிவியே எடுத்து நாங்கள் வந்து அவ்வளோவா பேச மாட்டோம், நாங்கள் 2 பேருமே பெஸ்ட் வேண்டாம், என் கூட பேசாதீங்க அப்படி மூஞ்சி வச்ச மாதிரி சொல்லிடுவா. ஸோ அவள் மாதிரி யாருமே அவங்க கூட அவ்வளோ பேச மாட்டாங்க. இப்படி தான் ஸ்கூலுமே போகுது. இந்த மாதிரி அப்படியே வந்து டேஸ்லாம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ வந்து ஒன் ஃபைன் டே நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க. ஐ மீன் இதுதான் உங்கள் ஸ்கூலோட வந்து 1 வீக் முடிஞ்சால் அந்த மாதிரி ஒரு டேயில் வந்திருக்கீங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு சேர்ந்து 1 வீக் ஆச்சு. ஸோ ஒரு டியூஸ்டே போல் வந்திருக்கீங்க. நீங்கள்ண்ணா இன்றைக்கி ஆக்டிவிட்டி பீரியடில் டான்ஸ் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டான்ஸ் கிளாஸா, சரி வாங்க ஆடிட்டோரியமுக்கு போங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிளாஸில் இருக்க மிஸ்ஸும் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ நீங்களும் டான்ஸா, நம்மளுக்கு சுட்டு போட்டாலும் அது வராதே சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறீங்க. கிவி வந்து உங்களுக்கும் கிவிக்கும் டான்ஸ் சுட்டு போட்டாலும் வராது, ஏதோ கொஞ்சம் ஆடுவீங்க அவ்வளோதான். ஸோ 2 பேரையும் கூட்டிகிட்டு ஐ மீன் 2 பேரும் கையை பிடிச்ச மாதிரி அப்படி போகிறீங்க. அங்கேனா ஹெச்எம் மிஸ்ஸு அப்படி சுற்றிட்டே இருந்திருக்காங்க. அங்கே தான் அந்த மிஸ் இருந்திருக்காங்க. இதே கையை பிடிச்சிட்டு போகிறீங்க. உங்கள் ஸ்கூலில் வந்து தொட்டு பேசுறதுக்கே அலோட் கிடையாது. ஸோ கையை பிடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேர்த்தையும் திட்டி அனுப்பி விட்றாங்க. இந்த மிஸ்ஸுக்கு வேறு வேலையே இல்லை அப்படி சொல்லிட்டு கிவி சொல்கிறா. என்னடி அந்த மிஸ்ஸு பாவண்டி, நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டிங்கன்னா மிஸ்ஸுக்கு மரியாதை கொடுக்குறப்பில்ல. ஸோ மரியாதை கொடுத்து சொல்கிறீங்க. பாரு நம்மளை போய் கை குடிக்க சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் கையை பிடிக்காமல் அப்படியே நடந்து போயிட்டு நெக்ஸ்ட்டு லெஃப்ட்டு திரும்பணுன்னா அந்த மிஸ் பார்க்க முடியாதுல்ல. ஸோ திரும்ப கையை குடிச்சிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. ஆடிட்டோரியமுக்கு போய் சேர்றீங்க. டான்ஸ் ஆடும்போது ஐடி கார்டு எங்கே டிஸ்டர்பாக இருக்குமோன்னு சொல்லிட்டு ஐடி கார்டு ஷூஸ்லாம் கழட்டி வச்சுட்டு டான்ஸ் ஆடுறீங்க. சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஸோ நீங்கள் ஈஸியாக ஆடி முடிச்சுட்டு அப்படியே வந்து போகிறீங்க ஷூஸ்லாம் போட்டுட்டு. அப்படியே வந்து டைம்ஸும் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஸ்கூல் விட்டுற டைம். ஸோ விட்டு முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல். ஸோ ஒரு தாட் வந்து உங்களுக்கு வருது. பிகாஸ் ஸ்கூலில் வந்து காசிப் பேசியிருப்பாங்களா, அந்த ஸ்கூலில் வந்து கோஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட் தான் உங்களுக்கு டக்குன்னு வருது. என்னென்னா ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கும்பலாக உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. பேய் எதுன்னு நீங்களும் போய் கேட்டிருப்பீங்க. என்னடி பேயின்னு பேசுகிறீங்க அப்படி சொல்லிட்டு கிவி இல்லாத டைமில் கேட்டிருப்பீங்க. நீங்கள் வேணால் கிவி வந்து இருக்கிற டைமில் கேட்டிங்கன்னா கிவி வந்து உங்களை பிடிச்சி திட்டுவா, யாரு கூட நெருங்க விட மாட்டா, சும்மாவே நெருங்க விட மாட்டா. நீங்கள் பேசிட்டீங்கன்னு தெரிஞ்சால் அவ்வளோதான். ஸோ நம்ம 2 பேரும் பெஸ்டி அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் போய் கேட்குறீங்க, உனக்கு தெரியாதா இந்த ஸ்கூலோட டைமிங்னா 4:30க்கு விடுற மாதிரி இருக்குமா, ஸ்பெஷல் கிளாஸ் கூட வைக்க மாட்டாங்க. ஏன்னு தெரியுமா, இங்கே 5 o'clock மேலேயே இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு
சரி நீ 5 o'clock இருந்தால் கூட பரவாயில்ல, 6 o'clock அந்த டைமிங் ஆயிடுச்சுன்னா நீ கிளாஸ் ரூம்குள்ளே இருக்கக்கூடாது, இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நீ அந்த மாதிரி டைமில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் வந்து என்ன வளர்றீங்க அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுருவீங்க. ஸோ அப்படியே நீங்கள் நடந்துட்டுருப்பீங்க. ஸோ அந்த தாட் உங்களுக்கு வந்துச்சா, அப்படியே நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. டக்குன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்பார்க் ஆகுது. கிவி அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. என்னடி அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டை திரும்பி பார்க்குறா. ஐடி கார்டு மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் இல்லையே அப்படின்னோடனே, ஐடி கார்டு மறந்துட்டியா, சரி இப்போ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறா அவங்கள. நீங்கள் கூட வாடினா, இப்போ எடுத்துகிட்டு வா நான் வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறா. இல்லடி நீங்கள் கூட வா அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு உள்ளே போகிறீங்க. பார்த்தாங்க ஆன்ட்டிஸ்லாம் இருக்காங்க. ஆன்ட்டி இந்த மாதிரி ஐடி கார்டு வந்துட்டோன்னே, ஐடி கார்டு மறந்துட்டியாம்மா, இங்கே வந்து இன்னொரு ஆன்ட்டி கூட்டியிருப்பாங்க, ரூம்லாம் கூட்டின அதெல்லாம் மொத்தமாக சேர்த்து ஏதாச்சும் நீங்கள் திங்ஸ்லாம் மறந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரூமில் இருக்கும், அங்கே போய் பாருங்கள் அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெட்டி இருக்குது, அதுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்றாங்க. ஸோ நீங்கள் போயிட்டு அந்த ரூமுக்கு உள்ளே போயிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும். உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள் கூட தான் செக் பண்ணிகிட்ருப்பா. எதுவுமே கிடைக்கல. ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக செக் பண்ணுறீங்க. இப்போ டைமிங் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குன்னா ஒரு 5:40 இருக்கும். அந்த டைமிங்கில் தான் செக் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து ரூம் ஃபுல்லாக செக் பண்ணிட்டீங்க, என்னடி எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரீங்க. பார்த்தா அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. மக்கு சாம்பிராணி அந்த ஆன்ட்டி என்ன சொல்லி அனுப்புனாங்க, ரூமுக்கு முன்னாடி பாக்ஸ் இருக்கும் அதில் தானே இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்படின்னு பார்த்தா எரேசர், பென்னு, பவுச்சு, சில பேர் லஞ்ச் பேக் கூட விட்டு போயிருக்காங்க, அதெல்லாம் இருக்குது. அதில் உங்கள் ஐடி கார்டு இருக்குது. நீங்கள் எடுத்து போட்டு அப்படியே வெளியே வரீங்க. பார்த்தா அந்த ஆன்ட்டிஸ்லாம் வந்து ஒரு 4 ஆன்ட்டி தான் அந்த இடத்துல இருக்காங்க. தேங்க்யூ ஆண்டினா கண்டுபிடிச்சாமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க. நீங்கள் வெளியே போகிறதுக்கு கரெக்டாக வந்து ஒரு 5:56 போல் இருக்கும். கரெக்டாக அப்படியே வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுட்டு திரும்பி பார்த்து அந்த ஆன்ட்டி வந்து இப்படி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த ஆன்ட்டி வந்து உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. டக்குன்னு அந்த ஆன்ட்டி அந்த இடத்துல அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க. உங்களுக்குன்னா ஒரு மாதிரி அப்படியே ஸ்டன்னாகி போய் நின்றுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டோட கையுமே அப்படியே விட்டுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அதை எதுவுமே கண்டுக்கல, அப்படியே நடந்து போகிறா. அவள் அப்படியே போயிட்டு காம்பவுண்டை தாண்டி அந்த கேட்டை தாண்டி அப்படியே நடந்து போயிட்டுருக்கா. அப்போ தான் நான் நோட்டீஸ் பண்ணுறா, எங்கடா கிட்ட இருந்த புள்ளியை காணும் அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா. ஏன் அந்த இடத்துல என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஆன்ட்டி அப்படிங்கிறா. என்ன ஆன்ட்டி என்னாச்சு எனக்கு அப்படின்னு கேட்குறா உங்கள் ஃப்ரெண்டு கிவியும். இல்லை அந்த இடத்துல ஆன்ட்டிஸ் இருந்தாங்க. அவங்களாம் ஆன்ட்டிஸ் இருந்தாங்களா, நம்மளா தானே போய் செக் பண்ணிட்டு வந்தோம், எந்த ஆன்ட்டிஸுமே இல்லையே, என்ன வளர்ற இந்த டைமிங்க்கு எல்லாருமே ஸ்கூல் விட்டு போயிடுவாங்க, உங்களுக்கு தெரியாதா அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டை கேட்குறா. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டில் இந்த மாதிரி சொல்கிறோம். நீங்களும் நடக்க ட்ரை பண்ணுறீங்க. கரெக்டாக டைம் இப்போது 5:58. நீங்கள் நடக்க ஒரு சூறாவளி காற்று மாதிரி அப்படியே வந்து கேட்டுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து உங்களை அடிச்சிட்ருக்கு. நீங்களும் வந்து கேட்டை பார்த்த மாதிரி நடந்து போயிட்டுருக்கீங்க. கேட்டு ஆப்போசிட் சைட்லேருந்து உங்களுக்கு காற்றடிச்சு உங்களை அப்படியே வந்து பின்னாடி தள்ளுது. உங்களால் ஒரு ஸ்டெப் கூட அங்கே எடுத்து வைக்க முடியல. அப்படியே கஷ்டப்பட்டு முன்னாடி எடுத்து வைக்கிறீங்க. ஆனால் அப்படி வந்து காற்றடிக்குது, உங்களை பின்னாடி தள்ளுது. ஸோ அப்படியே நீங்கள் நைட்டை திரும்பி பார்க்குறீங்க. மேலே வந்து ஒருத்தவங்க உங்களை பார்க்குற மாதிரி இருக்குது. உங்கன்னா பயங்கர பயமாயிருது. வேகமாக எடுத்து வைக்கிறீங்க. கிவினா வந்து என்னாச்சு, நீ ஏன் நடக்க மாட்டேற, என்னால் முடியலடி அப்படின்னு சொன்னோன்னே பயங்கரமாக காற்றடிக்குது. கிவியும் அதை நோட் பண்ணுறா. உங்களை அப்படியே பின்னாடி தள்ளுது அந்த காற்று. ஸோ உங்களால் நடக்க முடியலன்னு தெரிஞ்சோன்னே கிவி வந்து உங்கள் கையை பிடிக்கிறா. அந்த காற்றையும் மீறி அப்படியே வந்து அந்த பிடிச்சி அப்படியே இழுத்து உங்களை கூட்டிகிட்டு போகிறா. கிவி இழுக்கும்போது அது வந்து ஈஸியாக தான் இருக்குது. கிவியால் மட்டும் அதுக்குள்ளே வாக் ஆக முடியுது, உங்களை மட்டும் அது பின்னாடி தள்ளுது. ஸோ அப்படியே உங்களை பிடிச்சி எடுத்து வெளியே கொண்டு போகிறா. என்னடி இந்த காற்றை கூட தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நடந்துறீங்க. இப்படி தான் டேஸ்லாம் வந்து ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்குது, இந்த ஸ்கூல் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, உண்மையிலே இங்கே பேய் இருக்குமோ என்ன, எனக்கு அது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. பிகாஸ் அங்கே நடந்ததெல்லாம் இப்படி தான். இங்கே ஒன் டே வந்து ஸ்கூலுக்கும் போகிறீங்க. அன்றைக்கி வந்து என்னென்னா உங்களோட டர்ன் அட்டண்டன்ஸ் ஆர்டரில் நீங்கள் ரோல் நம்பர் 29 ஓகேவா, உங்களோட டர்ன். நாளைக்கு வந்து கிவியோட டர்ன். இந்த ரூஃபை வந்து க்ளீன் பண்ணுறது இருக்கும்ல மேலே 3rd ஃப்ளோரை, அதுதான். ஸோ உங்களுக்குனா வந்து செம்மையாக பயமாயிருது. அச்சோ அங்கே தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னு. இல்லை ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து தைரியத்தை வந்து வர வச்சுட்டு நீங்களும் போயிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்களோட கிளாஸ் ரூமை தான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். ஸோ க்ளீன் பண்ணுறீங்க. கிவியில் அந்த வாட்டி இல்லை, பிகாஸ் வந்து அவளுக்கு வேறு வேலை இருக்காதா, அந்த இடத்துல வேறு யாரும் இருக்கக்கூடாது, அதான் ரூல்ஸ். ஸோ வந்து எல்லோரும் போயிட்டாங்க. ஸோ நீங்கள் மட்டும் தான் வந்து அங்கே க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. கிவி கூட இல்லை, கிவியை விட்டு நீங்கள் ஒரு நாள் கூட பிரிஞ்சது இருந்ததே கிடையாது. அவன் உங்களுக்காக ஸ்கூலுக்கு வந்துடுவா, நீங்கள் அவங்களுக்காக ஸ்கூலுக்கு வந்துடுவீங்க என்னதான் இருந்தாலும். ஸோ இப்போ அவனை விட்டு பிரிஞ்சிருக்கிறது ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே அந்த ரூமை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ 3rd ஃப்ளோர் போடணும். ஸோ அப்படியே நீங்கள் வந்து 3rd ஃப்ளோர்கிட்ட வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. ரூல்ஸ் வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, 3rd ஃப்ளோரில் போய் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ 3rd ஃப்ளோருக்குள்ளே யாருமே அலௌடு இல்லைல்ல, 3rd ஃப்ளோருக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ 3rd ஃப்ளோருக்கு போய் க்ளீன் பண்ண உங்களுக்கு எந்த அவசியமே கிடையாது, நீங்கள் 2nd ஃப்ளோரை க்ளீன் பண்ணால் மட்டும் போதும். ஸோ நீங்கள் அப்படியே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போனா அந்த டோரை பார்க்குறீங்க, சாத்தி தான் இருக்குது. ஸ்டாஃப் ரூம் கிட்ட தான் க்ளீன் பண்ணிகிட்ருப்பீங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த இந்த போகிறது இருக்கும் ஸ்டெப்ஸு. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு ஸ்டாஃப் ரூமை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பார்க்குறீங்க, பார்த்தா பூட்டி இருக்குது.
ஸோ அங்கே மொத்த இடத்துலையுமே யாருமே இல்லை. நீங்கள் பென்ஷன் நகர்த்துற சின்ன சின்ன சவுண்டு தான் அங்கே கேட்டுட்ருக்கு. அவ்வளோ வந்து எக்கோ அடிச்சு. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிக்கிறீங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு ரூம் தான் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. அதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே வந்து இந்த டோர் வந்து ஓப்பனில் இருக்குது. அந்த இடத்துல டோரே இல்லை. அங்கே மொத்தம் நார்மலாக ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு நான் ஷாக்காக இருக்குது. என்ன இப்படி எப்போவுமே பூட்டி தானே இருக்கும், என்ன நம்ம இமேஜின் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்குள்ளேயே அங்கேருந்து ஒரு பையன் ஓடுறான். குட்டி பையன், ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கும் கீழே தான் படிச்சுட்டு இருந்திருப்பான் போல். அவன் தான் ஓடுறான். ஏய் தம்பி, என்ன நீ இங்கே பண்ணுற? இங்கே மேலே அலோடு இல்லை, குட்டி பசங்களே அலோடு கிடையாது. இங்கே 9th மேலே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கணும். என்ன தம்பி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை நீங்கள் அப்படியே துரத்திட்டு போய்கிட்டு இருக்கீங்க. அந்த பையனை சுற்றி ஓடிட்டுருக்கான். எப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் அந்த பிளேஸே. நீங்கள் அந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி வந்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படியே போய்ட்டு அந்த ஸ்கொயர் அப்படியே வந்து முடிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கலாம். அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து இன்னொரு ரூட் போகும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ அந்த ஸ்கொயரை சுற்றி அப்படியே ஓடிட்டுருக்கான். அந்த இடத்துலலாம் கிளாஸ் ரூம்லாம் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கும்போது அப்படியே வந்து நீங்களும் பின்னாடி ஓடிட்டுருக்கீங்க. தம்பி இங்கே அலோட் கிடையாது, நீங்கள் எப்படி ஃபஸ்ட் வந்த, நீ எப்போ போயிருக்கணுமே, உனக்குலாம் வந்து 4 o'clock முடிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி கூட பேசிட்டீங்க. நீங்கள் டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. அந்த பையனை அழக்கானோம். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா அந்த பையனை படிக்கட்டு மேலே ஏறி போகிற மாதிரி உங்களுக்கு சவுண்ட் கேட்குது. தம்பி என்ன மேலே போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அந்த இடத்துல போகக்கூடாது, அலோடு இல்லை. பட் வந்து ஒரு சின்ன பையன் மேலே போயிருக்கானே, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக வந்து மேலே போக ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே ஸ்டெப்ஸை வந்து பொறுமையாக ஏறுறீங்க. அந்த சவுண்ட் அப்படியே எக்கோ அடிக்குது. நீங்கள் ஏறுறது பயங்கரமாக எக்கோ அடிக்குது. இப்போது அப்படியே க்ராஸ் பண்ணி அந்த கீழே இருக்க ஸ்டெப்ஸ்லாம் அப்படியே வந்து ஏறி முடிச்சுட்டு திரும்பி பார்க்குறீங்க. இன்னொரு ஸ்டெப் இருக்குது. அதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3rd floor. ஸோ நீங்கள் அப்படியே வந்து அதில் ஒரு 10 தான் இருக்கும் போல் ஏறுறீங்க. இந்த வாட்டி உங்களோட ஸ்டெப்ஸ் வந்து டபுளாக கேட்குது. ஸோ நீங்கள் அப்படியே வந்து பொறுமையாக ஏறி போகிறீங்க. உங்களுக்குலாம் ஜர்க்கு விட்டுட்டு அப்படியே பயமாக இருக்குது, பயங்கரமாக பயமாக இருக்குது. ஏன்னா நினச்சி பாருங்கள், நீங்கள் ஏறும்போது டபுளாக யாருமே நான் ரூமில் ஸ்டெப்ஸ் டபுளாக கேட்டு எப்படி இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே வந்து ஏதோ எக்கோ தான் அடிக்குது போல் நினச்சிட்டு தம்பி இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்து நீங்கள் மேலே போகிறீங்க. நீங்கள் மேலே போயிட்டு அந்த ரூம்குள்ளே அந்த 3rd floor கால் எடுத்து வச்சோன்னே அப்படி ஒரு சைலன்ஸ். நீங்கள் கால் எடுத்ததுக்கு மேலே வைக்கிற சவுண்டு அது எக்கவும் அடிக்கலாம், ஒன்றுமே அடிக்கல. பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. அப்படி இருக்குது. அதில் மட்டும் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம் வந்து பூட்டி இருக்குது. அந்த இடத்துலையும் ஒரு ரூம் மட்டும் தான் இருக்குது, ஒரு கிளாஸ் ரூம் போல். அந்த கிளாஸ் ரூமில் தான் ஒரு மாதிரி சவுண்ட் வந்துட்டுருக்கு. தம்பி இதுக்குள்ளேயா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்டுகிட்டே போகிறீங்க. அந்த ரூம் வந்து பொறுமையாக வந்து ஒரு மாதிரி உள்ளேருந்து சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அது கிட்டே போயிட்டு அந்த ரூம் முன்னாடி நிற்கிறீங்க. தம்பி இதுக்குள்ளேயா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் நோட் பண்ணுறீங்க. அந்த ரூம் வந்து வெளியே பூட்டு சாத்திருக்கு. அது அவ்வளோ ஒரு பெரிய பூட்டு. கிட்டத்தட்ட உங்கள் கை சைஸில் இருக்கும் அந்த பூட்டே. ஒரு கை வந்து நீங்கள் பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்கும், உங்கள் ஃபிங்கர்ஸோட சேர்த்து அந்த சைஸில் இருக்குது அந்த பூட்டு. அதில் வந்து ஏதோ ஒரு சிம்பிள் போட்டிருக்கு. அது ஒரு மாதிரி கோரமாக இருக்குது அந்த சிம்பிளே. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு என்னடா இது தம்பி இதுக்குள்ளேயா இருக்குது. ஆனால் அவனால் எப்படி இருக்க முடியும், மேலே தான் வந்தான். பட் வந்து இங்கே வேறு எந்த வழியுமே இல்லை, இந்த ரூம் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு மேலே அவன் போயிருக்கணும்னா மேலே கீழே குதிச்சா மட்டும்தான் உண்டு. அப்படிலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் எட்டி பார்க்குறீங்க. பிகாஸ் வந்து ஏன்னா அந்த இடத்துலேருந்து ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி அதுக்கு கீழேருந்து ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி போகும். அங்கே வந்து எப்படின்னா சும்மா இறங்குற மாதிரி அங்கே பைப் செட்டப்ஸ்லாம் இருக்கும்ல, அது சரி பண்ணுறதுக்கு ப்ளம்பர்ஸ்லாம் வந்தாங்கன்னா அங்கே இறங்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் செட்டப்ஸ் இருக்கும். இதுக்குள்ளே போயிருக்கானா அப்படி சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே யாரும் இல்லைன்னொன்னே ஸோ அந்த ரூம் முன்னாடியே போய்ட்டு நீங்கள் திரும்ப நிற்கிறீங்க. அப்போ வந்து ஒரு மாதிரி இந்த ரூம்குள்ளேருந்து சவுண்டாக வருது. என்ன சவுண்டு, ஒரு இதுக்குள்ளே தான் போயிருப்பானா, ஆனால் எப்படி வெளியே லாக்காக இருக்குது அப்படின்ட்டு உள்ளே தம்பி இனி தான் இருக்கியா அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்படியே அந்த ரூம் வந்து டக்குன்னு வந்து ஒரு மாதிரி டோரே ஷேக் ஆகுது. நீங்கள் அப்படியே ஜர்க் விட்டு பின்னாடி போகிற 2 ஸ்டெப் தலையை நினைக்கிறீங்க. பயங்கரமாக மூச்சு வாங்குறீங்க. என்னாச்சு இப்போ, யாரும் இல்லை இருக்கா, யாராச்சும் அடைச்சி போட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மண்டைக்குள்ளே அவ்வளோ பெரிய பயங்கரமாக தாட்ஸ் ஓடுது. ஒருவேளை அன்றைக்கி நம்ம 2 times பார்த்த மாதிரி இருந்துச்சு, உள்ளே யாராச்சும் அடைச்சி போட்டு கொடுமைப்படுத்துறாங்களா அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் பண்ணுற ஆரம்பிக்குது. உங்களுக்கு உள்ள பேயாக இருக்குமோ அப்படிலாம் நீங்கள் தாட் பண்ணிட்டு பொறுமையாக போயிட்டு பார்க்குறீங்க. திரும்ப வந்து அந்த கதவை யாரும் அப்படி கோரமாக தட்டுற மாதிரி ஷேக் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படின்னு நீங்கள் பின்னாடி போயிடுறீங்க. இங்கே சாவி கூட இங்கே இல்லையே அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே மேலே பொத்துன்னு சாவி வந்து கீழே விடுது. உங்களுக்குன்னா அவ்வளோதான், இல்லை சாவி எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவியை டக்குன்னு வந்து அப்படியே எடுத்துகிட்டு வேகமாக கீழே வந்து இறங்கி போறீங்க. பார்த்தா அங்கே அப்படியே பூட்டியிருக்கு. கேட் இல்லாமல் இருந்துச்சுல, இப்போ கேட் இருக்குது, இது சாத்தியிருக்கு. உங்களுக்குன்னா அந்த சாவியை போடுறீங்க, போட்டு ஓப்பன் ஆகிடுது. ஸோ அந்த சாவியை நீங்கள் திரும்ப எடுத்துகிட்டு அப்படியே வேகமாக போய் உங்கள் கிளாஸ் ரூமுக்குள்ளே பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் கிளாஸ் ரூம் பூட்டியிருக்கு. உங்களுக்குன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன கிளாஸ் ரூம் எப்படி பூட்டிச்சு, யாருமே உள்ளே இல்லையே, நம்ம பேக் வேறு உள்ளே தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சி பார்த்துட்டு அப்படியே வந்து பேக் கூட வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. பார்த்தா வந்து உங்கள் முன்னாடி
ஒரு உருவம் நிற்குது. உங்களுக்கு அவ்வளோதான், அந்த ஸ்கொயரை சுற்றிட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக வேகமாக ஓட ஆரம்பிக்கிறீங்க. அது உங்கள் பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வருது. நீங்கள் அப்படியே வந்து ஸ்டெப்ஸை கண்டுபிடிச்சி அப்படியே ஸ்டெப்லேருந்து வேகமாக கீழே இறங்குறீங்க. நீங்கள் கீழே இறங்கி ஃபஸ்ட் ஃப்ளோர் பிரின்சிபல் ரூம் முன்னாடி போய் நின்னோன்னே அப்படியே வந்து மயான அமைதியாக இருக்குது. வேறு யாருமே அந்த இடத்துல இல்லை. டக்குன்னு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, ஒரு சவுண்டு கேட்குதுன்னு. அந்த இடத்துல யாருமே இல்லை. உங்களுக்குண்ணா நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, அந்த இடத்துல ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். பட் உங்கள் ஸ்கூல் பேக்கு, லஞ்ச் பேக்கு அதெல்லாம் அப்படியே இருக்குது. உங்களுக்குண்ணா எப்படி இந்த இடத்துல வந்துச்சு? ஒரு ஆண்டி எடுத்து வச்சுருப்பாங்க அவங்க சொல்லிட்டு. உங்களுக்கு அதெல்லாம் முக்கியமே கிடையாது. வேகமாக நீங்கள் வந்து உங்கள் பேக்கெலாம் போட்டுட்ருக்கீங்க. அதுக்குள்ளே டக்குன்னு சவுண்டு கேட்குது. பிகாஸ் என்ன சவுண்ட்னா, மேலே 3rd ஃப்ளோரில் வந்து அங்கே இருக்கிற அந்த படிக்கட்டோட கேட் சாத்துற சவுண்டு டப்புன்னு கேட்குது. உங்களுக்குண்ணா இவ்வளோதான், உயிரே கையில் இல்லை. திரும்ப இன்னொரு சவுண்டு கேட்குது, 2nd ஃப்ளோரில் சாத்துற சவுண்டு. இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் சாத்துற சவுண்டு, செகண்ட் ஃப்ளோரில் கூட உங்களால் அந்த கேட் சாத்துறதை பார்க்க முடியாது. பட் நீங்கள் வந்து கீழே தான் வந்து இருந்திருப்பீங்களா. ஃபஸ்ட்டு அந்த படிக்கட்டை உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ அந்த ஸ்டெப்பு, அந்த டோர் வந்து டக்குன்னு சாத்துறதை வந்து உங்களால் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடியுது. உங்களுக்குன்னா செம்ம பயமாக இருக்குது. ஸோ அந்த பேக்கை போட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. இப்போது ஓப்பன் அந்த ரூமில் வந்து அப்படியே டக்குன்னு சாத்த ஆரம்பிக்குது. நீங்கள் அதுக்குள்ளே கேட்டுக்கு வெளியே வந்துட்டீங்க. அப்படியே நீங்கள் கேட்டுக்கு வெளியே வந்து அப்படி ஒரு பயத்தோடு திரும்பி அந்த ஸ்கூலில் பார்க்குறீங்க. அந்த கேட்டும் அப்படி வந்து வேகமாக சாத்துது. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு சவுண்டு கேட்குது. உன்னோட டாடி, உன்னோட மேட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என் கூட சேர்றதுக்கு ரொம்ப நல்லா இல்லை, கிட்டதான் இருக்கு அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. உங்களுக்குண்ணா அவ்வளோதான், உயிரே கையில் இல்லை. நீங்கள் பேக்கை போட்டு இப்படி வந்து எதுவுமே தேவையில்ல, உங்களுக்கு அப்படியே தெரிச்சு தோடு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ தான் வந்து அப்படியே உங்கள் ஃபோன் வந்து பேக்கில் வச்சுருப்பீங்களா, டக்குன்னு எடுத்து உங்கள் கையில் அப்படி பயங்கரமாக இருக்குது. அதோட வந்து கால் பண்ணுறீங்க ஜிமினுக்கு தாங்க, வேறு யாருக்குமே உங்களுக்கு கால் பண்ண தோணல. டக்குன்னு ஜிமினுக்கு கால் பண்ணுறீங்க. அப்படின்னு ஒரு சவுண்டு. நீங்கள் ஸ்கூலத்தை விட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தள்ளி தான் இருந்திருப்பீங்க. இன்னும் தெரிச்சு தலைதறிக்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே பின்னாடி திரும்பி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்குள்ளே ஜிமின் கால் அட்டன் பண்ணிடுறாரு. ஜிமின் சீக்கிரமாக வாங்க, என்னை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலை கட் பண்ணிடுறீங்க. என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பதறி போய் உங்களை கூப்பிட்றதுக்காக அப்படியே பைக் எடுத்து வந்துட்டுருக்காரு. நீங்களும் டைம்லன்னு பார்க்குறீங்க, 6:30, 6 o'clock மேலே இங்கே இருக்கக்கூடாது, இதுதான் பிரச்சனை போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துடுறீங்க. ஓகே, இதோட இந்த எபிசோட் முடியுது. த்ரில்லராக கொண்டு வந்தேன்னு தெரில. எனக்கு இன்றைக்கி நான் சிரிப்பு தான் வருது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. சரி விடுங்க, நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலாம். பை, டேக் கேர்.